Hello friends, welcome to Dinak Explorer. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா how to upload YouTube video properly. இன்னைக்கு பிகினருக்கு ஒரு YouTube வீடியோ ப்ராப்பரா அப்லோட் பண்ண தெரியாது. எல்லாரும் ஈஸியா இன்னைக்கு அழகா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் நம்ம. ஆனா அது ப்ராப்பரா எப்படி அப்லோட் பண்ண போறோம் அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன் நான். உங்க வீடியோல எப்படி ப்ராப்பரா டைட்டில் வைக்கிறது, டாக்ஸ் வைக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறது, அந்த வீடியோ ஏத்தாப்புல கீவேர்ட்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோ ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்ல யூடியூப்ல என்ட்ரி ஆகிடுவோம். யூடியூப் டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த ரைட் கார்னரில் 3 ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் வீடியோ, லைவ், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்லோட் வீடியோஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் நீங்கள் மேக் பண்ண வீடியோ உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது டைட்டில் கேட்கும். நீங்கள் உங்கள் வீடியோக்கு நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோ டைட்டிலில் நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் வியூவர்ஸ் என்ன வீடியோ இருக்குன்றதை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்க வீடியோ ஹவு டு கிரியேட் வாட்டர் மார்க் அந்த பேஸ் பண்ணி தான் நான் டைட்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இதில் அந்த வாட்டர் மார்க் வீடியோ பேஸ் பண்ணி எது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அதனால் என்ன யூஸ்ஃபுல் இருக்குன்றதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஹேஷ்டேக் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் ஈஸியாக உங்களுக்கு வியூவர்ஸ் அந்த ஹேஷ்டேக் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். உங்கள் வியூவர்ஸ் ஈஸியாக அதை செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்லா ஒரு வழியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ஃப்ரெண்ட்ஸ். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தம்ப்நெயில் நான் க்ரியேட் பண்ணுறது நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். நான் தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கங்க. இதனால் உங்கள் வியூவர்ஸ் என்ன வீடியோன்றதை ஈஸியாக அவங்க தம்ப்நெயிலே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எது மாதிரி வீடியோ, இது யூடியூப்பை பேஸ் பண்ணி வீடியோவா இல்லைனா எது மாதிரி வீடியோன்றதை நீங்கள் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் வியூவர்ஸ் உங்கள் சேனல் உள்ளே போய் ஈஸியாக ப்ளேலிஸ்ட்லேயே அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கிட்ஸுக்காண்டி போட்டிருக்கீங்களா இல்லைனா கிட்ஸுக்கு இந்த வீடியோ கிட்ஸுக்கு யூஸ் ஆகுமா இல்லைனா கிட்ஸுக்கு தேவையில்லையான்றதை இது பண்ணுற ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இது கிட்ஸுக்காண்டி போகல அப்படின்னா நோ, இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது முக்கியமானது. இது உங்கள் வீடியோ எஸ்இஓ மூலிமா நல்லா உங்கள் வியூவர்ஸ்க்கு ரீச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடியோ எது மாதிரி வீடியோ அப்படின்றத நீங்கள் டேக்ஸ் டைப் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மார்க் வீடியோனால யூடியூப் வாட்டர் மார்க் சப்ஸ்கிரைபர் இது மாதிரி டேக்ஸ் இருக்கும். உங்கள் வீடியோக்கு எது மாதிரி டேக்ஸ் தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும். இது எந்த லாங்குவேஜில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேப்ஷன் சர்டிஃபிகேட். அதில் ஃபஸ்ட் ஒன்று இருக்கும். உங்கள் வீடியோ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டெலிவிஷன்லேயும் ப்ளே ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டு, நீங்கள் வீடியோ மேக் பண்ண டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ லொக்கேஷன். இது நம்ம செலக்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் கொடுத்துருக்கோம். இது செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம வீடியோ ஹேஷ்டேக் ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் லைசன்ஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் யூடியூப் கிரியேஷன்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. டவுன் பண்ணிங்கன்னா கீழே ரீமிக்ஸ் அலோவ் பண்ணுவான்னு கேட்கும். உங்கள் வீடியோ அடுத்து யாராவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு. ஓகேன்னா நீங்கள் அலோவ் பண்ணால் அலோவ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கேட்டகிரி. நீங்கள் எந்த கேட்டகிரியை பேஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ டுட்டோரியல் வீடியோவில் ஹவு டுன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம். அந்த ஸ்டைலை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாண்ட் அண்ட் ரேட்டிங்ஸ். நீங்கள் உங்கள் கமாண்டை அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறப்போ உங்கள் வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு, இல்லைனா டிசேபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கீழே டவுன் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ எலிமெண்ட்ஸ்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் வைக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடியோ பார்த்துக்கிறப்பே லாஸ்ட்டில் அந்த எண்ட் ஸ்க்ரீன் மூலியமாக உங்கள் வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அது கீழே டவுன் பண்ணிங்கன்னா ஆட் கார்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த கார்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் மேலே ரைட் கார்னர்லையும் ஷோ ஆகும். நீங்கள் எந்த வீடியோ வைக்கணுமோ வச்சுக்கலாம், இல்லை ப்ளேலிஸ்ட் வைக்கணுமோ அந்த ப்ளேலிஸ்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரைட் கார்னர் டாப்பில் உங்களுக்கு
உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு டைட்டில் வந்து ஷோ ஆகும். இதனால் வந்து உங்கள் வியூவர்ஸும் அந்த வீடியோ தேவைன்னா அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போய் அவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சப்டைட்டில் ஃபைல் இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து மேனுவலாக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு வந்து செக்ஸ்ன்னு இருக்கும். உங்கள் வீடியோ வந்து எதாவது காப்பிரைட் இருக்கா அப்படின்றத வந்து யூடியூப் வந்து செக் பண்ணும். இது காப்பிரைட் இல்லைனா டிக் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீடியோ வந்து எந்த டைம் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து நீங்கள் பப்ளிக்னா உடனே வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிரும். ப்ரைவேட்னா வந்து ப்ரைவேட்டில் இருக்கும். டவுன் பண்ணிங்கன்னா வந்து ஷெடியூல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஷெடியூலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்டு எந்த டயத்தில் வந்து உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகணுமோ நீங்கள் அந்த டேட் அண்ட் டயத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷெடியூல் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் வீடியோ வந்து அந்த டயத்தில் வந்து பப்ளிஷ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடியோ வந்து அதிகமாக உங்கள் ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகணும்னா வந்து நீங்கள் வந்து கரெக்டான வந்து ஒரு டேட்டையும் வந்து ஒரு டயத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. எவ்ரி வீக் வந்து இந்த டேட்டில் வந்து உங்கள் வீடியோ வந்து உங்கள் வியூவர்ஸ் வந்து ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண வீடியோ வந்து எடிட் பண்ணோம்ல அது எப்படி இதாக இருக்குது நம்ம ஷெடியூல் போட்டது கரெக்டாக இதாக இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம் வாங்க. நீங்கள் வந்து போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து இந்த வாட்டர் மார்க் கிரியேஷன் தான் வந்து கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். தம்ப்நெயில் எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகுது. எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த டேக்ஸை பற்றி உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். மீன்ஸ் எப்படி வந்து டேக்ஸ் ஜென்ரேட் பண்ணி உங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து என்ன லாங்குவேஜ்ன்ற செலக்ட் பண்ணாமல் விட்டோம். அதை வந்து உங்களுக்கு தான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறப்ப என்னென்ன வந்து நம்ம வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.